அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. மக்களை, கடந்த முறை நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான ஒரு 3 புத்தகங்களை பற்றி பார்த்தோம். அதில் மானசயோகம் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை திரும்பவும் படிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு அதை பயிற்சி செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஓரிரு நாட்கள்லேயே நிகழ்ந்தது. அதனால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ பொதுவாக ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய வீடியோக்கள், நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் கூட அதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கேன். எனக்கு பெரிய ரிசல்ட் வரல. சில விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் நடக்கிறதில்ல, எனக்கு எதுவுமே நடக்கிறதில்ல, இப்படிப்பட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயத்தில் தான் இந்த ஞானிகள், மகான்கள் எல்லாமே அணுகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கண்ணையா யோகி அவர்கள் அருளிய இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரண்டாவது, என்ன பயிற்சி முறை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மூன்றாவது, அந்த பயிற்சி இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 3 பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட், மனோசக்தி என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துவது, இதுதான் முதல் விஷயம். இப்போது சூரியன் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேருந்து சூரியன் எரிஞ்சு நிறைய ஒளிக்கதிர்கள் வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது, நிறைய இடத்துக்கு பரவுது, இது பிரபஞ்சம் முழுவதும் பரவுது. அப்போது அந்த ஒளிக்கதிர்கள் பரவி விடுவதனால் அதில் எரிக்கும் தன்மை அந்தளவுக்கு கிடையாது. அப்போது நம்ம ஏதாவது ஒரு பூத கண்ணாடி, ஒரு மேக்னிஃபையர் லென்ஸ் கிளாஸ் மாதிரி வச்சு அந்த ஒளிக்கதிர்களை ஒரு இடத்துல குவிய செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு விளைவு ஏற்பட்டு ஒரு நெருப்பாக மாறுகிறது. இது எல்லாருமே பார்த்துருப்போம், சின்ன வயசில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதே போல் நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடிக்கும் வேறு வேறு எண்ணங்களாக பிளவுபட்டு சிதறி கிடக்கிறது. அப்போ இந்த மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே விஷயத்தில் குவிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதமான விளைவு ஏற்பட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது. இதுதான் அந்த ஞானிகள், மகான்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ மன ஒருமைப்பாடு, மனோசக்தியை குவிப்பது, இந்த 2 விஷயங்களை தான் அற்புதமான வழியில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ மனோசக்தியை ஏன் பெருக்கிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால், நமக்கு ஒவ்வொரு வினாடியும் ஆற்றல் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சில விஷயங்களை பார்க்குறேன், இது எல்லாமே என்னோடய ஆற்றலை பயன்படுத்தி தான் பார்க்குறேன். நான் செயல்படுறேன், என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே செயல்படுது. நிறைய பாட்டு கேட்குறோம், நிறைய சாப்பிட்றோம், நிறைய சுவாசிக்கிறோம். இப்படி எதை நாம் செய்தாலும் அதில் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் நம்ம உடல் தேவைக்கும் இந்த புலன்களின் மூலமாக விரயமாகி கொண்டே இருக்கிறது. இப்போது ஒரு 100 யூனிட் நம்மளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 90 யூனிட் செலவாகுது அப்படின்னா இருப்பு 10 தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைச்சாலும் அது நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்காது. இதே நமக்கு ஒரு 100 யூனிட் ஆற்றல் கிடைக்குது, 10 யூனிட் தான் செலவாயிருக்கு, 90 யூனிட் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அதில் நம்ம எண்ணக்கூடிய எண்ணம், குவிக்கக்கூடிய அந்த மன குவிப்பு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சீக்கிரமே நம்ம நினைப்பதை நடத்தி விட முடியும். இதுதான் ஞானிகள் எல்லாமே சொல்வது. அப்போ இங்கே என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, நிறையா அந்த ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய அந்த டெக்னிக் நமக்கு தெரியணும். குறைவாக செலவு பண்ணக்கூடிய டெக்னிக் தெரியணும். அப்போ தான் நம்ம ஆற்றல் நம்மக்கிட்ட இருப்பாக இருக்கும். இந்த ஆற்றல் தான் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒரு காந்தம் போல கவர்ந்து இழுத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இதனுடைய விளக்கம். இப்போ பகுதி 2. அப்போது நம்ம மன ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கும் மனோசக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கும் சக்தி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி முறையை அவர் விளக்குறாரு. இது என்ன சக்தி பிராணாயாமம் அப்படிங்கும் பொழுது, நமக்கு அதிக அளவில் உடனடியாக ஆற்றல் கிடைப்பதற்குண்டான ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி செய்வது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையானது. மூக்கின் வழியாக மூச்சை நல்லா ஆழமாக இழுக்கணும். வாயை குவித்து வைத்து மெதுவாக ஒரு சிறு துவாரத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த வெறும் துவாரத்தின் வழியாக சீராகவும் அழுத்தமாகவும் மெதுவாகவும் அந்த மூச்சு காற்றை அப்படியே வெளியிட வேண்டும். இது கண்ணை மூடிட்டு செய்யணும். இவ்வளோதான் இந்த பிராணாயாமத்தின் ஒரு சுற்று. சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்கிறேன், மூச்சை இழுத்துக்கிறேன். இதுதான் ஒரு சுற்று. கண்களை மூடிக்கொள்ள வேண்டும்.
மெதுவாக மூச்சை ஆழமாக இழுக்கணும். வாயை குவித்து கொண்டு ஒரு சிறு துவாரத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த துவாரத்தின் வழியாக சீராகவும் மெதுவாகவும் மூச்சு காற்றை வெளிவிட வேண்டும். இப்படி 12 சுற்றுக்கள் செய்ய வேண்டும். கண்களை திறக்கவே தேவையில்லை. இதுதான் இந்த பிராணாயாமத்தின் ஒரு முழு சுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 12 சுற்று செய்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சக்தி உடல் முழுக்க பரவுவதாக நாம் கற்பனை செய்து உடலை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். இப்படி ஒரு 3 நிமிஷம். திரும்பவும் 12 சுற்று இதை செய்ய வேண்டும். திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் உடல் முழுவதும் ஆற்றல் பரவுவதாக கற்பனை செய்து உட்கார்ந்திருக்க வேண்டும். திரும்பவும் 12 சுற்று. திரும்பவும் உடலை முழுவதுமாக கவனித்துவிட்டு உடல் முழுவதும் ஆற்றல் அப்படியே பரவுவதாக கற்பனை செய்துவிட்டு மெதுவாக கண்களை திறந்து அப்புறம் அடுத்த வேலைக்கு நம்ம போயிடணும். இது ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டில் உட்கார்ந்து வெறும் வயிற்றில் நம்ம செய்யணும். அது எப்போ செஞ்சாலும் சரி. காலையில் செய்வது சிறப்பு. இத்தனை மணிக்கு செய்யலாமா அத்தனை மணிக்கு செய்யலாமான்னு குழப்பமே வேண்டாம். உங்களால் எப்போ முடியுதோ அதை செய்யுங்க. இதற்கு அதிகபட்சம் தேவையான நேரம் ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கலாம். அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த பயிற்சியை செஞ்சுருங்க. தினமும் காலையில், தினமும் சாயங்காலம் ஒரு வேளை நீங்கள் இதை செய்யணும். சரி, இந்த 12 சுற்றுகள் மொத்தம் 36 சுற்றுகள் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த அமைதி உங்களுக்குள்ளே இருக்கும். இரண்டாவது, உடம்புல எங்கேயாவது சின்ன சின்ன இடங்களில் ஹீட்டு ஜென்ரேட் ஆகலாம். நம்ம வேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு உப்புசு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாமே ஆற்றல் பெருகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மிகச்சரியாக இந்த பயிற்சியை பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவடைஞ்சிக்கலாம். இது முதல் விஷயம், பயிற்சி. சரி, இது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இலக்கை அடையும் வரை பண்ணணும். குறிப்பாக இங்கே ஒரு பகுதிகளாக பிரித்து முதல் 7 நாள் இந்த பயிற்சியை முழுவதுமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணிடுங்க. என்ன நடந்தாலும் சரி, காலையில் இந்த பயிற்சியை செய்வேன், சாயங்காலம் இந்த பயிற்சியை செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துருங்க. முதல் 7 நாளைக்கு இதை செய்யுங்க. 7 நாள் செய்து வரும் பொழுதே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழும்னா, உங்களை நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட பேசும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் உருவாகும். இரண்டாவது, உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதை கூடும். நிறைய இடங்களில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இது எல்லாமே ஆற்றல் உங்ககிட்ட அதிகரித்ததுன்னு வெளிப்பாடு தான். இது நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ண முடியும். சரி, அடுத்தது 2வது 7 நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சக்தி பிராணாயாமத்தை செய்து முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான முறைகள் அவர் விளக்கியிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த சக்தி பிராணாயாமம் 36 சுற்று பண்ணிவிட்டு அவர்களை உருவகம் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நீ என்னை பாரு அப்படின்னு ஆழமாக, மெதுவாக, அழுத்தமாக அந்த கட்டளையை அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும். அது ஏதாவது நீ கால் பண்ணு அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட பேசு அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், ஏன்னா நேரில் பாரு அப்படிங்கிற விஷயமா கூட இருக்கலாம். இது சக்தி பிராணாயாமம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயத்தை ஒரு 21 தடவை நீங்கள் அதை சொல்லுங்கள். அவருடைய உருவகத்தை மனதில் நினைத்து கொண்டு சொல்லுங்கள். அடடா, இது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கே, நான் நினச்ச எல்லா காரியத்தையும் இதில் சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்போ இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களுடைய மனோசக்தி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு தானே தவிர, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் மூலம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனால் நிறைய பின்விளைவுகள் நமக்கு உருவாகும். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் போதும். ஓரிரு நாட்கள்லேயே அவர் திடீர்னு நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு நேரில் வரலாம். இல்லை, நான் உனக்கு கால் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சுப்பா, 2 நாளைக்கு முன்னாடியே தோணுச்சு, நான் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்தேன், சரி உனக்கிட்ட பேசிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம். இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் அந்த டாபிக் ஆரம்பிக்கலாம். இது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சுப்பா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கூட கேட்கலாம். இது எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 2வது 7 நாளில் சக்தி பெருக்கம் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எஸ், உங்களுடைய மனோசக்தி வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து வச்சுக்கலாம். சரி, ஓரிரு நாட்களில் அவர் எனக்கு கூப்பிடல, அவர் என்னை தொடர்பு கொள்ளல அப்படின்னா என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மனோசக்தி இன்னும் சக்தி வயப்படலை அப்படிங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. அப்போ காலையிலையும் சாயங்காலமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இடையில ஏதாவது ஒரு வேலை 12 சுற்று மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா அந்த பிராணாயாமத்தை மட்டும் செஞ்சுட்டு ஒரு
உடல் முழுவதும் ஒரு 3 நிமிஷம் கவனிச்சுட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக நடக்கும். ஒரு நாட்கள் நடக்கலைனாலும் அடுத்த ஒரு 7 நாள் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பயிற்சி பண்ணுங்கள். அப்போ இங்கே நம்ம ஒரு பக்கம் சக்தி நம்ம உருவாகம் பண்ணிகிட்ருக்கோம், பெருக்கி கொண்டிருக்கோம். இன்னொரு பக்கத்தில் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கிட்ட இருப்பு இருக்காது இல்லையா? அப்போ சக்தி நிறைய செலவாகக்கூடிய வழிகள் இருக்குது. கோபம், பயம், கவலை, அப்புறம் நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், ரொம்ப டீப் திங்கிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை முழுவதுமாக தவிர்த்துருங்க. சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இதெல்லாமே நம்மளுடைய சக்தி ஓட்டத்தை விரயம் பண்ணுறது தான். கூடுமான வரைக்குமே இந்த சக்தி விரயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அமைதியாக இருந்து விடுங்கள். அப்படியா நீ ஆர்கியூ பண்ணுறியா, பண்ணிட்டு போ, உனக்கு எவ்வளோதானே வேணும், விட்டுரு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டால் நமக்கு இங்கே சக்தி சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் சக்தி விரயமாகுது அப்படின்னு பார்த்து அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2வது 7 நாட்களில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு 7 நாட்களாக அதை நீடித்து கூட வச்சுக்கலாம். உடனடியாக 3வது 7 நாட்களுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது சக்ஸஸ் வந்ததுக்கு அப்புறமா 3வது 7 நாட்களுக்கு போகணும். இது மிக மிக முக்கியமான விஷயம். சரி, 3வது 7 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன சின்ன 3 விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். அதில் முதல் விஷயம் மந்திர வாக்கியம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் தான். இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஒரு பொறுமையாக எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு ஒரு முடிவு செய்துவிட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இங்கே நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற விஷயம் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, சேமிப்பு அதிகம் பண்ணணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், அவர் மகிழ்ச்சியாக வாழணும், அவருக்கு நிறைய சேமிப்பு பெருகி கொண்டே இருக்கிறது, அவர் விரைவில் பணக்காரராகிறார். இதற்குண்டான பர்பஸுக்கு தான் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு அஃபர்மேஷன் நான் ஆட் பண்ணுறேன். இது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷனை எழுதி கொள்ள வேண்டும். ஒரு 2-3 வரிகளில் எழுதிட்டால் அது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஏகாக்கிரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது நம்ம யோக முறைகளில் தாரணை அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். மனதை ஒரு இடத்துல குவிக்கிறது தான் இதனுடைய தத்துவம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கோலை நீ அடையணும் அப்படின்னா அந்த கோலுக்கு முதல் நாள்லேருந்து அடையிற வரைக்கும் என்னவெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் ஒரு மூவி மாதிரி ரொம்ப தெளிவாக நாம் பார்க்க வேண்டும், மனக்கண்ணால் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீ போய் இடத்த பார்க்குற, அந்த இடத்துல உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்துக்கு நீ விலை பேசுகிற, பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த நீ ரெஜிஸ்டர் பண்ணுற, பணமெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற, அந்த இடத்த நீ வாங்கிட்ட, அந்த இடத்துல நீ இப்போ நின்று ஒரு வீட்டுக்கு பிளான் பண்ணுற, எந்தெந்த இடத்துல எதெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுற, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்ற, அதுக்கு ஒரு வரைபடம் வரைந்து விட்டு அதை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா கட்டடம் கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க, அஸ்திவாரம் தோன்றுறாங்க. அன்னன்னைக்கு அவர்களுக்கு என்னவெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டுமோ அதை மகிழ்ச்சியோடு நீங்கள் கொடுக்குறீங்க. கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி கொண்டே வருகிறது. மேலே காங்கிரீட்டோ என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாத்தையும் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். திரும்பவும் பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து எல்லா வேலையும் நிறைவடைகிறது. அப்போது அந்த இன்ஜினியர் அந்த வீட்டு சாவியை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட கொடுக்குறாரு. அவருக்குண்டான செட்டில்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் வீடு கிரகப்பிரவேசத்தை பண்ணுறீங்க. அதுக்கு யாரெல்லாம் கூப்பிடுவீங்க, என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க, இப்படி ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் என்னவெல்லாம் ப்ராசஸ் அதில் இருக்கோ அத்தனை ப்ராசஸ்லையும் நீங்கள் ஈடுபட்டு அதை மகிழ்ச்சியோடு செய்து வருகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு மூவி மாதிரி அழகாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏகாக்கிரம் அப்படின்னு அவர் பேர் சொல்கிறாரு. நம்ம விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது நம்ம சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோடில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். மனப்படம் பார்த்தல் அப்படிங்கிறது இதுதான். அது ஒரு படம் மாதிரி பார்க்கணும். இது 2வது முக்கியமான செய்தி. அப்போ இதுலேயே 3வது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, செயல் தியானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராசஸையும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணிட்டீங்க. இந்த செயல் தியானம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் கிரகப்பிரவேசமெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. ஒரு நாள் வெளியில் அந்த வீட்டை அப்படி சும்மா நின்று பார்க்குறீங்க, அப்படியே ஆனந்தமாக பார்க்குறீங்க, ஒரு மகிழ்ச்சி பெருக்கோடு பார்க்குறீங்க, ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் குடும்பம் எல்லாமே ஒட்டுக்கா நின்று எவ்வளோ அருமையான வீடு நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டுறாங்க. இது அப்படியே நன்றி உணர்வோடு நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த ஃபீல் அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்கள்.
அந்த ஃபீல்ட்லேயே நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் செயல் தியானம். அதுக்கப்புறமா ஒரு முடிவுரை அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதையும் அஃபர்மேஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 முறையோ 20 முறையோ நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்போ இத்தனை ப்ராசஸ் செய்ய வேண்டும். இது எப்போ செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அந்த சக்தி பிராணாயாமம் 36 சுற்றுக்கள் செய்து முடித்த பின்னர் இந்த அஃபர்மேஷனை சொல்லிவிட்டு இந்த விஷுவலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு செயல் தியானம் அந்த நன்றி உணர்வோடு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவுரையும் சொல்லிவிட்டு மெதுவாக அங்கிருந்து நம்ம அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும். அப்போ இது ஒவ்வொன்றையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த சக்தி பிராணாயாமம் முடித்ததுக்கப்புறமா கண்களை திறந்து கொண்டு அந்த அஃபர்மேஷனை ஒரு 21 முறை உங்களுக்கு மட்டுமே கேட்கும் வழியில் அந்த அளவுக்கு சப்தம் இருந்தால் போதுமானது மெதுவாக ஆழமாக அதை 21 முறை படிப்பது. இரண்டாவது அந்த மனக்காட்சிப்படுத்துதல், அந்த ஏகாக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குமோ அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பது. அதுக்கப்புறமா செயல் தியானம் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நன்றி பெருக்கோடு நன்றி உணர்வோடு அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்து கொண்டு இருப்பது. அதுக்கப்புறமா முடிவுரை, இதுவும் ஒரு 21 முறை ஒரு அஃபர்மேஷனாக நம்ம கண்களை திறந்து படித்து விட வேண்டும். இவ்வளவு தான். இதை நீங்கள் செய்து வரும் பொழுது விரைவில் நீங்கள் நினைத்த அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அலைகள். உங்களுடைய எண்ண அலைகள் மூலம் அதை விரைவில் அடைந்து விட முடியும். இதற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா சிறிது மனோசக்தி மட்டுமே. இதுதான் பயிற்சி. இது எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 21 நாள் பண்ணால் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இல்லை நான் இந்த இலக்கை அடையும் வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மிக மிக சிறந்த விஷயம். அதுதான் இலக்கை அடையும் வரைக்கும் நீங்கள் அதை செய்து விட வேண்டும். இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, அவர் நிறைய சேமிக்கிறாரு, வேலையில் நிறைய ப்ரொமோஷன் கிடைக்குது, அவருக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு அவர் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத டெஸ்கிரிப்ஷனில் இந்த 4 விஷயத்தை சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான இலக்கை வைத்து இந்த நாளையை அப்படியே மாற்றிக்கொள்ளுங்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. சரி, இன்னும் இந்த மனோசக்தியை வேகமாக செயல்பட வைப்பதற்கு என்னவெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இதில் அவசரப்படவே கூடாது. எப்படி அவசரப்படக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஒரு 12 ரவுண்டு இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறமே உடனடியாக யாராவது மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உடனடியாக நான் இந்த செயல் தியானமெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. முதல்ல அவசரப்படாமல் முதல் 7 நாட்களுக்கு இந்த சக்தி பிராணாயாமத்தை மட்டுமே பயிற்சி செய்ய வேண்டும். வேறு இதை டெஸ்ட் பண்ணுற முயற்சியில் இறங்கவே கூடாது. காலையிலையும் சாயங்காலமும் இப்படி அவசரப்படாமல் அந்தந்த பார்ட் செய்யணும். இரண்டாவது, யாராவது மேலே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெருங்கிய ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு நபராக இருந்தால் சிறந்தது. அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் 3வது பார்ட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. சரி, எனக்கு 2வது பார்ட்டில் எனக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்கல, இன்னொரு 10 நாள் ஆகுது 15 நாள் ஆகுதுன்னா ப்ராப்ளமே இல்லை. அந்த 10 நாள் 15 நாள் ஆகட்டும், இன்னும் கூட ஒரு 7 நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறமா 3வது பார்ட்டுக்கு வாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு பக்கத்தில் நம்ம சக்தியை பெருக்கி கொண்டு இருக்கோம், அதுக்கு விரயமாவது அப்படிங்கிறது நம்ம சுத்தமாக தடுத்து நிறுத்தி விட வேண்டும். பயம், கோபம், கவலை, இன்னொருத்தர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை நம்ம நினைத்து 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 ஆற்றலை செலவழிப்பது, இப்படி எங்கெல்லாம் இந்த ஆற்றல் சக்தி விரயம் ஏற்படுமோ அது எல்லாத்தையும் தவிர்த்து விட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 75% தவிர்த்து விட வேண்டும். இது நம்ம மனோசக்தியை வேகமாக செயல்பட வைப்பதற்கு இது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது விஷயம் என்னென்னா இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, யார்கிட்டமே சொல்லக்கூடாது. இப்படி ஒரு பயிற்சியை நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படி இவர் மேலே நான் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, எனக்கு மனோசக்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப நம்ம ஒரு பெருமைப்படும்படியாக நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் இல்லையா சில விஷயங்கள்லாம், அந்த மாதிரி இதை சொல்லவே கூடாது. நம்ம குடும்பத்தில் 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா
இப்போ இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி முறை இருக்கிறது, இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்படி ஒருத்தர் மேலே டெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை யார்கிட்டமே சொல்லக்கூடாது. உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சாலும் கூட யார்கிட்டமே இதை சொல்லக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு செயல் செஞ்சீங்க, அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இதை யார்கிட்டமே சொல்லி ஒரு பெருமை தேடிக்கொள்ளும் விதமாக யார்கிட்டமே இதை வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தார் யாராவது இருந்தாலும் கூட இது அவர்களிடம் சொல்ல தேவையில்லை. நிறைய பேர் வெளியில் நமக்கு ஒரு தேவையில்லாத செயல்களை செய்வாங்க. அடடா இவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டு வர்றானே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எண்ணங்களை அவர்கள் பரப்புவார்கள். அதனால் நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அந்த பொறாமையின் அந்த அலை நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்போ இந்த விஷயத்தை யார்கிட்டமே டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது இதெல்லாம் அப்படி இல்லைப்பா, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு ஏதாவது சொல்லும் பொழுது நம்மளே ஒரு டிமோட்டிவேஷன் லெவலில் நம்ம போயிடுவோம். நம்ம இதை செய்வதற்கு ஒரு ஆர்வம் நம்மக்கிட்ட வராது. அப்போ இந்த விஷயத்தை பற்றி வெளியில் யார்கிட்டமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். 4வது விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறோம். அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருப்பவர்களிடம் அதை டெஸ்ட் பண்ணலாம். 2வது நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம், அஃபர்மேஷன் எழுதுகிறோம், செயல் தியானம் பண்ணுறோம், முடிவுரை ஒரு 21 முறை படிக்கிறோம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா, நமக்கு பரிச்சயமான விஷயங்கள்ல இருந்து தான் இதை நீங்கள் எடுக்கணுமே தவிர புதிதாக ஒரு விஷயங்களுக்கு போவதை நம்ம தவிர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சம்பளம் வேணும், நிறைய ப்ரொமோஷன் வேணும், நீங்கள் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க அதை குறித்து அஃபர்மேஷன் இருக்கணும். என்னென்ன வேலை எப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அதை குறித்து உங்கள் விஷுவலைசேஷன் இருக்கணும். மேனேஜர் வந்து பாராட்டுறாரு, முதலாளி வந்து பாராட்டுறாரு, நீ செய்த செயல்னால் நீ செய்த வேலையினால் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்குன்னு எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விஷுவலைஸ் பண்ணுமே தவிர இதை விட்டுட்டு நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் மேலே வர்றேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ண வேண்டாம். அது நடக்கும், ரொம்ப மெதுவாக நடக்கும். அப்போது நமக்கு இங்கே என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு மனோசக்தியை டெஸ்ட் பண்ணுறோம். அதில் சில நமக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிடறோம். இந்த நோக்கத்தில் மட்டும் பாருங்கள், நமக்கு பரிச்சயமான நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிற அந்த ஃபீல்டில் மட்டுமே கவனத்தை செலுத்தி இம்ப்ரூவ்மெண்ட் தேடிக்கோங்க. இது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து 5வது விஷயம் என்னென்னா, இதை ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு போகாமல் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். மானச யோகம் பார்ட் 2 இது கிடைக்கும் இடத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முடிந்தால் இதில் 16 பார்ட் இருக்குது. அத்தனையும் வாங்கி படிப்பதன் மூலம் மிகச்சிறந்த பலனை அடைய முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு புத்தகத்தில் பாருங்கள், நிறைய டெக்னிக்ஸ், நிறைய பிராணாயாமம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2வது இதை டெஸ்ட் பண்ணுற மெத்தடாலஜி நிறைய விஷயங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னமும் நிறைய விளக்கங்கள் அதை கொடுக்குறாரு. நம்ம வீடியோவுடைய காலம் கருதி இந்த அளவுக்கு தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு தேவை, இதில் எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் முழுவதுமாக படித்து பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதில் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பயிற்சி நேரத்தை தவிர காலையிலையும் சாயங்காலமும் செய்கிறோம், அதை தவிர மற்ற நேரங்களில் இந்த பயிற்சியை பற்றிய சிந்தனைகளோ கற்பனைகளோ கூடவே கூடாது. அதற்கு பதிலாக இதை முற்றிலும் மறந்துவிட்டு நமக்கு அன்னைக்கு என்ன வேலை நம்ம கையில் இருக்குது, என்ன ரோல் இருக்குது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்குது அப்படின்னு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் நன்றி உணர்வோடும் செய்வது தான் சிறந்த ஒரு விஷயம். இதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். பயிற்சி நேரங்களில் மட்டுமே இதை நினைத்து ஆழப்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி நீங்கள் செய்யுங்க. 2 வேலைகள் செய்யலாம். 3வது வேலை தேவைப்பட்டால் நீங்கள் செய்யுங்க. இது எப்பவுமே இதை பற்றி சிந்திச்சு கொண்டும் கற்பனை செய்து கொண்டும் இருக்கக்கூடாது. இது மிக மிக முக்கியம். சரி, இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 2வது, இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் கிடைச்சாலோ, எஸ் ஐ காட் சக்ஸஸ் இப்படிங்கிற ஒரு ஜென்ரலான வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு இது கிடச்சிது, இதனால் இது கிடச்சிது, இதை செய்ததுனால இது கிடச்சிது அப்படின்னு நம்ம பெருமைப்படுத்தி கொள்ளும் இந்த செயல்கள் நம்ம இறங்கவே வேண்டாம். அப்போது உங்களுக்கு ஜென்ரலாக என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த பயிற்சியை ஆழமாக செய்யுங்கள். உங்களுக்கு இன்னும் தகவல் தேவைப்பட்டால் அந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.